சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் முதல் கண் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும், அதே போல திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கும், யாரெல்லாம் கேப்டனுக்கு வாழ்த்து சொன்னீங்களோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி, எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளித்தேன். உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். ராஜா, உறுப்பினர் ராஜா, நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவைத்தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த 1 வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா இல்ல, போதும், நீங்க நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் உறுப்பினர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இல்லைங்களா, இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க, இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க, அது அந்த கருத்து இல்ல, அந்த இல்ல
மாண்பு உறுப்பினர் போதும். மைக் இல்ல நான் பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாருக்கும் இதுவரை பாருங்க, இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த பட்டியலில் உங்க பேர் இருந்தும் கூட நீங்க பேச விரும்பிய காரணம் இதை அனுமதித்திருக்கிறேன். நல்ல கருத்தை சொன்னீர்கள். உறுப்பினர் ராஜா அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இஸ்லாமியர் சொந்தங்களை எங்க சவுத்து சைடு எப்படி சொல்லுவோம்னா தாத்தா பேரன்க முறை உண்டு. மாமான்னு ஒரு சைடு உண்டு, திருநெல்வேலியில் தாத்தா பேரன் உண்டு. அவ்வளோ உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொப்புள் கொடி உறவாக அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளனர். மேற்கண்ட சிறைவாசிகளை இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சிறையில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் செய்யாத சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள். அதுபோன்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவர்களால் கழக அரசினுடைய செயல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்துள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வெகு விரைவில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவ திருச்சபைகளில் இறந்தவர்களை புதைக்கும் மயான இடங்களை அரசு சார்பில் கண்டறிந்து வழங்கிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் தந்த முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுது கிராமப்புறங்களில். ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சங்கரங்கோயில் நகர பகுதிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கணும். அதே போல ராஜபாளையம் சிவகாசிக்கெல்லாம் வழங்கியிருந்தோம். இப்போ என்னன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் போடப்பட்டு குருவிகுளம் யூனியனு, மானூர் யூனியன், அதே போல மேலநீதிநல்லூர், வாசநல்லூர், சங்கரங்கோயில் உட்பட்ட 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்கே செங்கச்சூளை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இந்த கைதி மூலமா அறுக்கக்கூடிய செங்கச்சூளைகள் இன்னைக்கு மூடி இருக்காங்க. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அரசு. அதே போல நீங்கள் அனுமதி கொடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும், புளியங்குடியை சுற்றி அதிகமான சிறு தொழில்கள், நெசவு தொழில் இயந்திரங்கள் இருப்பதால் அங்கு மையமாக கொண்டு மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல புளியங்குடி மருத்துவமனை ஒரு நாளைக்கு வெளிநோயாளியாக 700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு போதுமான அளவு உள்கட்டமைப்பு வசதி இல்லை. கூடுதலாக மருத்துவ கட்டிடங்கள், மருத்துவர்கள், செவிலியர்களை இணைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புளியங்குடி நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வீரசிகாமணி பகுதியில் கால்நடைகள் அதிகமாக இருப்பதால் அங்கு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். தென்மலையில் கடந்த இப்ப அறுவடை சமயத்தில் கூட பொட்டல்ல தான் அந்த நெல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு நெல் சேமிப்பு கிடங்கி அமைத்து தந்தால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதையும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாமன்னன் பூலித்தேவர் அவர்களுடைய 311வது ஜெயந்தி விழா இன்னும் 4 நாள்ல இருக்கு, 1ஆம் தேதி. ஆனால் இன்னும் அதற்கு அந்த சிலைக்கு வர்ணம் பூசவில்லை. அந்த மணிமண்டபத்துக்கும் பெயிண்ட் அடிக்காம இருக்கு. அதனால இன்னைக்கு யூனியன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மாமன்னன் பூலித்தேவன் அவர்களுடைய மணிமண்டபத்தை செய்தித்துறையோ அல்லது சுற்றுலாத்துறையோ பராமரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன்.
அது மாதிரி மாமன்னன் பூலித்தேவர் அவர்கள் முதன்மை படைத்தளபதி வெண்ணிக்காலடியான் அவர்கள் அங்கு ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி மற்ற நபர்கள் யாரும் அந்த ஊருக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அங்கு எல்லோரும் சென்று மரியாதை செலுத்துவதற்கு அரசு சார்பில் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் சப்ஜெக்ட்ல இருக்கேன். நீங்க இப்பவும் டைம் தரலன்னா நல்லா இருக்காது. 20 நிமிடம் உங்களுக்கு இந்த முடிக்க போறோம். பாம்பு கோயில் சந்தைன்னு சொல்லி வாசவநல்லூர்ல இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்தில் பாம்பு கோயில் சந்தைன்னு இருக்கு. ஆனா மாநில அரசாங்கத்தில் அது மடத்துப்பட்டிங்க பேர்ல இருக்கு. இதனால நிர்வாக கோளாறு ஏற்படுது. அதை சரி செய்து பாம்பு கோயில் சந்தை என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதையும், வாசநல்லூர் தொகுதி உட்பட்ட கரிவலத்தில் வளர்ந்த நல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு 108 வாகனம் இருந்தது. இல்ல தொகுதி பிரச்சனை எல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க. இருக்கு, நிறைய இருக்கு. 32 தொகுதி பிரச்சனை இருக்கு. எழுதி கொடுத்துருங்க. அதான் நீங்க 32 படிக்க இறுதியாக சட்டசபை பேரவைத் தலைவர் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நம்ம சட்டமன்ற விடுதி வளாகத்தில் அமையப்பட்டுள்ள மருத்துவமனையில் தண்ணீர் இல்லை. அதை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா சுகர் பேஷண்ட் போகும்போது மயங்கி விழுந்தா கூட தொழிக்கைக்கு தண்ணி இல்லை. அதை நீங்கள் கனிவோடு செய்து கொடுக்க வேண்டும். அதுபோல கடந்த 24ஆம் தேதி அவையில் நாங்கள் இருந்தோம். நீங்க இன்னொரு உறுப்பினரை கண்டிப்போடு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருமையில் பேசாங்கன்னு. ஆனால் பாலிமர் டிவியில் முதல்வரை தான் டிவியில் காட்டணும் முகத்தைன்னாங்க. ஆனால் அவங்க எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால் என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் எங்களை சொல்லலை, என்னைய காட்டி பாலிமர் டிவியில் அதை நியூஸை பரப்பி விடுதாங்க. எங்கள் தொகுதியில் உள்ளவங்க ஏன் அப்படிங்காங்க. அதனால் எங்களுக்கு இங்கே வந்து தொகுதி மக்கள் பிரச்சனை பேச தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கை தூக்குதெல்லாம் ஒரு கமாண்ட் அடித்து பாலிமர் டிவி செய்துக்கிட்டு இருக்கார்கள். அதை நீங்கள் அவை தலைவராக தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிய, அந்த அறிவிப்பு முதலே வாசிக்கப்படுதுன்னு நான் என்ன சொல்றேன், கொள்கை விளக்க புத்தகத்தோடு சேர்த்து கொடுத்துட்டேன்னா நாங்கள் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம். அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இறுதியாக எங்களுடைய திராவிட இயக்க தீரர்களுக்கு என்றென்றும் அறிவை தீட்டுகின்ற இடம்தான் எங்கள் அண்ணா அறிவாலயம். சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி சாமானிய தொண்டன் வரை கழகத்தில் ஒவ்வொரு உடன்பிறப்பும் எளிதில் அணுகக்கூடிய அனைவருக்கும் சொந்தமான இடம் எங்கள் அண்ணா அறிவாலயம். அது வாடகைக்கு விட வேண்டிய கட்டிடம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் லட்சியத்தையும் உடன்பிறப்புகளின் உணர்வுகளையும் தாங்கி நிற்கும் பாசமிகு இல்லம். தமிழ்நாடு மாணவர்களுக்காக சுமார் 100 ஆண்டு கால போராட்டம் விரும்பிய, கல்வியை விரும்பிய இடங்களில் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது, அதனை எப்போது ஊக்குவித்து வரும் திராவிட அரசியல் இருந்து அவரது பழைய பிற்போக்கு அரசியலான குலத்தொழில் கல்வியை ஊக்குவிக்கும் அமைச்சர் அவர்கள் தற்போது தஞ்சமடைந்திருக்கும் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் என கூறப்படும். வார இறுதி நாட்கள் மட்டும் எலைட் பீப்புள் உறுப்பினர் முடிச்சுக்கோங்க. நான் அடுத்த உறுப்பினர் அழைக்கிறேன். மட்டும் திறக்கப்படும் இடங்களை வாடகைக்கு விட்டு வருவாய் தேடிக் கொள்ளலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயம் என்றென்றும் கழக தொண்டர்களுக்கான இல்லமாகவும் திராவிட இயக்கத்தின் அடையாளமாகவும் திகழும். விஜய் தாமோ நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இல்ல முடிச்சா ஒரே லைன் ஆரம்பிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. வளர்த்து எங்களை போன்ற சாமானிய தொண்டர்களுக்கும் அரசியல் களத்தில் குரல் கொடுக்க வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவையில் அமர்கிறேன். நன்றி. சபாநாயகர். பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில எந்த மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு. நாங்கள் இதே இடத்துல அறிவிச்சோம், ஒலிம்பிக்கோடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்கள் எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறோம். எதிர்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அதை அழகாக கேஸை பற்ற வச்சு பால் வச்சா நாங்கள் அமைதியாக இருப்போம். நீங்கள் கேஸை பிடுங்கி விட்டு பற்ற வச்சுன்னா வெடிக்கும். நாங்கள் வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். ஸோ நல்ல கருத்துக்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்களே
ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல, என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கலாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான். அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேட்கிறோம். ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. மாணவ சட்டத்துறை அமைச்சர் போதுமா? மாணவ சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை இங்கே அவர் குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இங்க அதை நாங்க என்ன சொன்ன, வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக, அமைதியாக, நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும்பொழுது அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினது அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசும் பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோட என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள். நாங்கள் அதெல்லாம் நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு, திசை மாற்றுவது இப்போ அவங்களுக்கு பதில் இல்லை என்றுக்காக திசை மாற்ற நினைக்கலாம், அதெல்லாம் திசை மாற்றுக்கல. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனால தான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க. அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. ஸோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் பயந்து